ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மேக்ஸிமம் ஒரு 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேக் ஓப்பன் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் கொடுத்து ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சுருக்கேன். ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அந்த பார்டர் வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கும். சாரி 2 இன்ச் 2 இன்ச் பார்டர் வந்து பதிச்சிருக்கேன். நாட் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பேக் நெக்குக்கும் லேஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி சேமாக நீங்கள் தைக்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட் வேணால் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் பார்டரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நூல் அது செட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன் அவுட் மார்க் பண்ணி லைனிங்கோட செட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து லைனிங்கை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். நீங்கள் 1க்கு 2 தடவை எல்லாத்தையும் கட்டிங் போட்டு எல்லாமே செட்டை எடுத்துகிட்டு வந்து உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் தைச்சிடலாம். இது பேக் ஓப்பன். நான் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லைனிங் ஏற்றிடலாம். லைனிங் ஏற்றிச்சு நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பின் பண்ணிங்க. இது வந்து கிளாத் ரொம்ப சாஃப்ட் கிளாத்து. நீங்கள் பின் பண்ணி தைச்சிங்கன்னா சுருக்கம் வராமல் இருக்கும். உள்ள லைனிங் ஓரளவும் லைனிங் சுருக்கம் வராமல் இருக்கும். மெயினாக அதுதான். அதை வந்து நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க பின் பண்ணுங்கள். எனக்கே அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா லூஸ் வந்து தைச்சோன்னா வச்சுங்க, கண்டிப்பாக நம்ம என்ன ஃபினிஷிங் நினைக்கிறோமோ அந்த ஃபினிஷிங் வராது. ப்ளவுஸ் சொதப்பிக்கும். அதுவும் பேக் ஓப்பன்னா சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்கும். போடும்போது அங்கங்கே லூஸ் சுருக்கடிக்கும், எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியும். அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது. அதனால் முடிஞ்சாலும் நீங்கள் அயர்ன் பண்ணி தைங்க. லைனிங் அது மேலே வச்சு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா நழுவாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா செமையாக இருக்கும். இன்னொன்று ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பேக்கு ஃபுல்லாக லைனிங் ஏற்றி வச்சிட்டேன். இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக ஷேப் கிராஸ் கொடுக்கணும். ஏன் கிராஸ் கொடுக்கணுன்னா, நம்ம கிராஸ் கொடுத்து தைக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். பிரின்சஸ் கட்டுன்னு போது இன்னும் நல்லா ஃபிட்டிங் உட்காரும். அதனால தான் சைடு பீஸை மட்டும் நம்ம கிராஸில் எடுப்போம். எப்பயுமே பிரின்சஸ் கட்டு சைடு பீஸ் மட்டும் கொஞ்சம் கிராஸில் எடுக்கணும். இப்போ 40 சைஸு 45 சைஸ் 50 சைஸ் அவங்களுக்குலாம் போகிறோன்னா கண்டிப்பாக ரொம்ப கிராஸ் எடுக்கணும். இப்போ 28 சைஸ்லேருந்து 30 45 40 சம்திங் 28 38 வரையும் வந்து நீங்கள் லைட்டாக கிராஸ் கொடுத்தா போதும். இப்போ நான் லைனிங் எல்லாத்தையுமே ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையாக தைக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைச்சாக்கா, நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக தைங்க. நீங்கள் தைச்சி நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கைடலூன்ஸ் தைங்க. கைடலூன்ஸ் தைச்சிங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் கொடுத்துருக்கீங்களோ அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே பிட்டுவாக ஸ்டிச்சிங்கில் உட்காரும். அப்போ பார்க்க ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். இதுதாங்க ட்ரிக்ஸு, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தைக்கும் போது கைடை நவுத்தக்கூடாது. ஒரே கைடலூன்ஸ் தைக்கணும். இன்னொன்று 2 ஈவனாக இருக்கணும். கீழே லைட்டாக அப் அண்ட் டவுன் வருதுன்னா ஓகே, ஒரு கைடலூன்ஸ் வந்தால் ஓகே. அதுக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக பிரித்து தைக்கணும். ஏன்னா ஷேப்புக்கான டாட்ஸ் வந்து மாறிடும். அதனால் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அது மாதிரி தைக்கக்கூடாது. இந்த கிளாத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் கிளாத்து. நான் ஒன்று கூட இதில் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இங்கேனா ஒரு சுருக்கம் இருக்கா, இல்லை. அதே மாதிரி 2 சைடும் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது எங்கேயுமே சுருக்கம் இல்லை. 2 தையல் போடணும். நான் ஒரு தையல் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை 2 தையல் போடணும். 2 தையல் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணணும். அயர்ன் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணணும். அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை செமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக்கை கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன்னா ஃபஸ்ட்டு நெக்கை தான் ஃபினிஷ் பண்ணணும். நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பாட்டமை இடுப்பு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன் நெக்கை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்கில் தான் வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வரக்கூடாது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் பட்டி பீஸ் கொடுக்கையில் என்ன பண்ணுவோன்னா, அதில் கரெக்ஷன் நம்ம பண்ணிக்க முடியும். அதே நெக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஓப்பன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு நெக்கை தான் ஃபினிஷ் பண்ணணும். அது எந்த நெக்காக இருந்தாலும் சரி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அர்க்காத் கொடுத்துங்க. இது நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்குற மாதிரி தாங்க. எந்தளவு குட்டியாக அர்க்காத் கொடுக்குறீங்களோ திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். நெக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுக்குற ஷேப் அப்படியே வரும். நீங்கள் இந்த மாதிரி டெய்லர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இது பார்த்து இதை கற்றுக்கட்டும். இதில் எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாதுங்க. நான் எதுனா உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அதை நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் இதில் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணல. பார்த்து இதே மாதிரி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
நான் எப்படி தைச்சிருக்கனோ அதே மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணும்போது சிசர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக பட்டுச்சுனாலும் கிளாத் போயிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாஸ்ட் வருதுன்னா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து எடுத்துட்டோம். சரியா? கிராஸ் பீஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்க போகிறோம். இது இங்கே தான் இருக்குது நமக்கு வேலை. கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், கீழே ஹிப்புக்கு கிளாத்து 1.25 இன்ச்சு நான் கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். 1.25 இன்ச்சுன்ற போது 1.5 இன்ச்சு கூட எடுக்கலாம். திக்காக கொடுத்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இப்போ வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இடுப்பு மார்க் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம இடுப்புக்கான பெல்ட்டு தைக்க போகிறோம். பாட்டம் வந்து தைக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஈவனாக ரெண்டுத்தையும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே மேலே அர்க்காத் கொடுத்துருக்கேன். இப்போ கொக்கி சைடு மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சேன். இப்போ வந்து பெல்ட் தைக்கலாம். கிராஸ் பீஸ் 1.25 பீஸ் பட்டி பீஸ் கொடுத்து தைக்கும் போது ஹிப் பெல்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு 1.25 பீஸ் தைச்சிட்டோம்ல, நம்ம அதுக்கு மேலே எட்ஜி தையல் போட்டுக்கணும். எட்ஜி தையல் போடும்போது நல்லா பிரித்து விட்டு போடுங்க. இப்போ மடித்து ஒரு தையலை போட்டுக்கலாம். இப்போ தைக்கும் போது என்ன பண்ணோன்னா லைனிங் எட்ஜில் இல்லாமல் லைட்டாக ஒரிஜினல் கிளாத்தும் உள்ளே வர மாதிரி தைச்சிங்கன்னா நம்மளோட லைனிங் கிளாத் வெளியில் தெரியாது. தைக்கும் போது அதெல்லாம் ஒரு டிப்ஸ். அதை உங்களுக்கே நீங்கள் தைச்சிட்டே இருந்தீங்கன்னா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கு, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த ஐடியாஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் தைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்லேயும் நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு தையல் போட்டிருக்கேன்னா நான் லேஸ் தைக்க போகிறேன். அது பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தா அப் அண்ட் டவுனே இருக்காது. இப்போ நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்க போகிறோம். என்னோடய ரைட் சைடு கையில் இருக்கிறது தான் ரைட் பீஸ். அதில் தான் கொக்கிப்பட்டி தைக்க போகிறோம். இதுதான் வந்து லெஃப்ட்டில் இருக்கிறது ஐ பீஸ். ஐ தான் அதில் தைக்க போகிறோம். நம்ம எப்போயுமே பேக் ஓப்பனாக இருந்தாலும் ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் ஒரு வேளை கிளாத் இல்லை, மேபி கிளாத் இல்லைன்னா ஸோ நீங்கள் விட்டுருங்க. லைனிங்கில் கொக்கிப்பட்டியும் வைங்க. ஆனால் என்னென்னா ஐப்பட்டி வைங்க. சாரி, கொக்கிப்பட்டி நார்மலாக நீங்கள் லைனிங்கில் வச்சாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐப்பட்டி வைக்கும்போது மட்டும் ஒரிஜினலே யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கிளாத் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் அதையே யூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு ஒன்றும் ஆனால் பேக்கில் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் கிளாத்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் பேக்கில் ப்ளவுஸோட கிளாத் யூஸ் பண்ணி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய டைம் என்ன ஆகும்னா ஒரிஜினல் கிளாத் இல்லாமல் லைனிங்கே போட்டுருவாங்க. சில நேரத்தில் சாரீ விளங்குஞ்சினா கூட அது அசிங்கமாக தெரியும் நமக்கு. பேக் ஓப்பன்னா சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு, இல்லையா? அதனால தான் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்கும் போது இழுக்காமல் தைங்க. இங்கேயுமே உங்களுக்கு பெரிய டாஸ்க் இருக்குது. என்னென்னா இழுத்தீங்கன்னா ஒன்று கொக்கிப்பட்டி பெருசாயிரும், இல்லை ஐப்பட்டி பெருசாயிரும். பேக் ஓப்பனில் இதுதான் மெயினான விஷயம். எதுவுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்து நீங்கள் பொறுமையாக தைங்க. ஏன்னா எது தைச்சாலுமே அப் அண்ட் டவுன் வந்தால் பேக்கு நெக்கை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். பேக்கில் நெக்கு மட்டும் தனியாக தூக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் தூரத்துலேருந்து, என்னடா இது வேலை அப்படின்ற மாதிரி. நீங்கள் செய்கிற வேலைக்கு எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் அப் அண்ட் டவுன் வச்சு தைச்சிங்கன்னா ப்ளவுஸோட நெக்கை ஸ்பாயில் பண்ணால் என்னடா ப்ளவுஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் ரொம்ப பொறுமையாக டெய்லர் வேலையில் பொறுமையாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. நமக்கு வந்து பொறுமை வேணுன்றதை தாண்டி இன்ட்ரெஸ்ட், எப்படி சொல்லல, ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரொம்ப லவ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அது ரொம்ப முழு மனசை லவ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். நான்லாம் எப்படி இந்த ஃபீல்டில் வந்தேன்னா வேறு வழியே இல்லை, நமக்கு எதனா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து பெருசாக படிக்கலை. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, நான் எங்கள் கம்பெனிலே ஷூ கம்பெனி தைச்சிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு வீட்டில் மிஷின் வாங்கி கொடுத்து அம்மா சொன்னாங்க, இப்போ கொக்கிப்பட்டி ஐப்பட்டி மடிச்சிட்டேன், அந்த மாதிரி ஃபினிஷிங்காக தைங்க. நார்மல் தான் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எப்படி தைக்கணும்னு. தெரியலன்னா அதை ஒரு தடவை ரெவிசிட் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இப்போ உஷா மிஷின் தான் ட்ரெண்டிங்கே. அப்போ 7,000 6,000 தெரில. அப்போலேருந்து நான் தைக்க ஆரம்பித்து இன்றைக்கி 2026 ஒரு 6-7 இயர்ஸாக தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் ஸ்டாண்டர்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி தான் என் லைஃப் போச்சு.
நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ணா நகரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆவடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா சென்னை சைடில் சொல்லவே தேவையில்ல, நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓனாக ஷாப் வச்சுருக்கேன். நான் அதுக்கு முன்னாடியே வீட்டில் வாங்கி தைச்சி கொடுத்துட்டு தான் இருந்தேன். வீட்டில் தைக்கும்போது என்னென்னா, நீ வீட்டில் தைக்கிற அப்படின்னு ரொம்ப ரேட்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ நமக்குன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அது ஒரு நிம்மதி இருக்குது. வாங்க இப்போ ஐப்பட்டி தைக்க போகிறோம். ஐப்பட்டி தைச்சி நான் ஆல்ரெடி பீஸ் தைச்சி வச்சுருக்கேன். இதோட தைக்கும்போது இழுக்காமல் தைங்க, இதுதான் பெரிய விஷயம். முடிஞ்ச அளவு நூலை ரொம்ப கரெக்டான கலராக போடுங்க. தைக்கிற போது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த இடத்துல இவ்வளோ தான் தைக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல நமக்கு. இந்த இடத்துல இவ்வளோ தான் கிளாத் விட்ருக்கோம், இந்த இடத்துல இப்படி தான் வரணும் அப்படின்னு. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே இல்லாமல் இருக்கும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா, நீங்கள் கஷ்டத்தை பார்க்காம உடனே பிரித்து இடுப்பை பிரிச்சிங்கன்னா, இடுப்போட ஹிப் பெல்ட்டை பிரிச்சிங்கன்னா ரெடி பண்ணிடலாம். எப்படி வச்சு பார்த்தாலும் அப் அண்ட் டவுன் இருக்காது. இப்போ நம்ம வந்து பேக்கில் டாட் பிடிக்கிறோம். டாட்டை பிடிக்கும்போது கொக்கி பட்டி ஐப்பட்டி மேலே வச்சு நெக்கை ஈவன் பண்ணி மடிச்சுக்குங்க. இப்போ வந்து மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் டாட்டு. நான் வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். ஒரு வேளை கட்டிங்லேயே நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் தெரியாது. அதனால் மேபி இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டாட்டை போட்டுட்டு ஒரு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு நார்மல் 20 சைஸு 30 சைஸு 35 சைஸ் வரையுமே 3.5 இன்ச்சு தான் டாட்டோட அளவு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நிறையா பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். 3.5 இன்ச்சு மேக்ஸிமம் 3 இன்ச்சு அவ்வளோதான். இப்போ 30 சைஸுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக 3 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கவே கூடாது. இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கணும். நார்மலாக 3 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இடுப்பளவு எடுத்துகிட்டு டாட்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்தால் அதை வச்சு டாட்டை பிடிங்க. இது மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இதை தைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஷோல்ட்ரு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை தைச்சி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டுமே நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் 1க்கு 4 தடவை செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தைச்சி முடிக்கிற வரையுமே செக் பண்ணுவேன். இது என் பழக்க தோஷம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டை வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஷோல்டருமே ஜாயின் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் நெக்குமே தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிச்சிருக்கோம் டாட்டு, அதையுமே ஓவர்லாக் பண்ணிடலாம். அது ரெண்டுத்தையும் ஓவர்லாக் பண்ணிட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஓவர்லாக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைடில் ஒரு டாட் கொடுப்பேன். அதை பேக்கை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து பட்டி போட முடியும். ஹைட்டு இல்லைனா அப் அண்ட் டவுன் வரும். நார்மலாகவே நான் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆமோல்ட்ட எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இடுப்பு ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி கொடுத்து தைக்கலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரிஜினலில் தைச்சாலும் சரி, பட்டி கொடுத்து தைச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல்லே தைச்சிங்கன்னா ரொம்ப மொத்தையாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது, உருட்டிட்டு இருக்கும். அதே நீங்கள் லைனிங் வந்து 1.25 பீஸ் கிளாத்தை வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லீவுக்குமே சரி அந்த மாதிரி தைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம டாட்டில் மட்டும் ஏன் நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா, அந்த இடத்துல வரையில் நம்ம ஃப்ளீட்டு கொடுத்து ஏற்றணும். நமக்கு ஃப்ரண்ட்டு அளவும் கரெக்டாக வரும். மேலேருந்து நம்ம மார்க் பண்ணிப்போம் இல்லையா, அதனால் அளவு கரெக்டாக வரும். அந்த இடத்துல ஃப்ளீட் கொடுத்துருங்க. அந்த இடத்துல நம்ம ஐப்பட்டியில் கொக்கி பட்டியில் ஒரு ஃப்ளீட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டு கொடுக்குற இடத்துல ஒரு டாட் லாக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து டாட்லேயுமே ஒரு ஃப்ளீட் கொடுக்குற இடத்துல நல்லா லாக் போட்டுருங்க. எதுக்கு லாக் போடுறோன்னா, அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக உட்காரும். இன்னொன்று, அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம லாக் போடுறோம். சில நேரத்தில் தையல் சரியாக பிடிக்காமல் இருக்கலாம். அந்த இடத்துல லாக் போட்டால் நம்ம தைச்சி அயன் பண்ணுவோம், அப்போ நல்லாயிருக்கும் பார்க்க. சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டேன், ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கட் பண்ணி விட்டேன். இப்போ மடித்து எட்ஜில் ஒரு தையல் போட்டுடலாம். மடித்து எட்ஜில் ஒரு தையலை போட்டுட்டு
நம்ம பேக்கு மடித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேமாக இதையுமே மடிக்கணும். தைக்கும் போது மைண்டில் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எங்கே எக்ஸ்ட்ரா துணி என்ன சைஸில் என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம கிளாத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு இடத்துல கைடு அலோன்ஸ் துணியை கொடுத்துட்டு 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே துணி போயிடுச்சுன்னா அந்த ப்ளவுஸோட டோட்டல் மெஷர்மெண்ட்டே மாறிடும், ஷேப்ஸ் மாறிடும். ஸோ அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் இங்கே ப்ளவுஸோட லென்த்து 12 அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு 12.5. அப்போ அந்த 1/2 இன்ச்சு தான் நீங்கள் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் 1 இன்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு 11.5 ஆயிரும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க தைக்கணும். இப்போ நான் வந்து ஸ்லீவை மட்டும் இதில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். ஏன்னா ஸ்லீவ் ரொம்ப வேலை அதிகம். அதனால் நம்ம டாட் தைச்சிட்டோம், நெக்குமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்கில் லேஸ் வைக்கணும், அடுத்து வைக்கலாம் இதுக்கப்புறம். இப்போ வந்து பேக்கும் ரெடி ஆகிடுச்சு, மொத்தம் பாடி பார்ட் ரெடி. இப்போ வந்து நான் சைடு ஸ்லீவ் அடிச்சுட்டு சைடை ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா இதை வீடியோவோட நான் ஸ்லீவும் காமிச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. போமா உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு டிலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணையில் ஸ்லீவை அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுங்க. எப்போயுமே வந்து ஸ்லீவ் கை சுற்றளவுலேருந்து சைடை ஜாயின் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இடுப்புலேருந்து கையை ஜாயின் பண்ணுறீங்க, கைக்கிட்ட அப் அண்ட் டவுன் வருது. அது ஏன் அப் அண்ட் டவுன் வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி ஏன் வருதுன்னு ஒரு டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே மெசேஜ் போடுங்க. நான் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை லாங் வீடியோவில் எதுக்கு ஏன் அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வருது, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு நான் சொல்லித்தரேன். சைடில் எப்படி ஜாயின் பண்ணோம், நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணோம், ஒரு வேளை 3 டாட்டட் ப்ளவுஸ்னால் பட்டி எப்படி ஜாயின் பண்ணோம் எல்லாமே நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வராது. நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். நம்ம தைக்கிற ப்ளவுஸில் ஒரு அழகு என்ன தெரியுமா, ஆம்கிட்ட வரும்போது நமக்கு ப்ளஸ் வரணும், அதுதான் அழகு. ப்ளஸ் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக தைச்சிருக்கோம் அப்படின்னு. நான் திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும், இதில் எந்த ஒரு ஸ்கிப்பு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. அதுக்கு தான் நம்ம பாடி ஃப்ரண்ட் பாடி பேக் பாடி ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி தைக்கும் போது இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு தானாகவே வந்துடும். இதில் எந்த ஒரு ஸ்கிப்பு கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து குட்டியாக ஒரு லேஸு எல்லாமே தைச்சிட்டோமே, இப்போ வந்து லேஸையும் வச்சிடலாம் அப்படின்னு. நம்ம பேக் ஓப்பன் இல்லையா, அதனால கொக்கி பட்டி மேலே க்ளோஸாக வைக்கணும். கொக்கி பட்டி ஸ்டார்ட்லேருந்து ஐ பட்டி அந்த ஐ கட்டுறதுக்கு முன்னாடி வரையும் வைக்க போகிறோம். இது வைக்கும் போது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, லேஸு குட்டி லேஸ் தான் கிடச்சிது. குட்டி லேஸாக வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் குட்டியாக வாங்கினேன். 2 தையல் போடும்போது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு மாதிரி விரிய ஆரம்பிச்சிச்சு இந்த லேஸு. அது இல்லாமல் புதுசு அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஸ்லீவை மேட்ச் பண்ணி தான் வாங்கினேன். வேறு எதையும் மேட்ச் பண்ணி வாங்க முடியல. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே சில்வர் தான் இருக்குது. நான் சரி எல்லோ ஷேட் வாங்கினாலும் அது க்ரீன் வச்சா க்ரீனில் தெரியாது, அதனால சில்வர் வாங்கினேன். அது என்னடானாக்கா லேஸே ஒரு மாதிரி விரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ளவுஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.